ஸோ ஆஸ் ஏ கான்டென்ட் கிரியேட்டர் இல்லை யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஸோ ஃபேஸ்புக் இதிலலாம் வீடியோ அப்லோட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்தளவுக்கு வியூஸ் போகாது. பிகாஸ் எதுக்குன்னா நீ ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோ போட்டினா கன்சிஸ்டன்சியாக வீடியோ போகணும். பிகாஸ் நீ கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டால் தான் ஒரு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வரும். இல்லை ஒரு நாள் போட்டுட்டு 2 நாள் போட்டினானா வியூஸ் போகாது. இதான் ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனாலும். ஸோ ஒரு வீடியோ போடுறேன்னா கண்டினியூஸாக ஒரு 10 days போடு. 10 days போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ வந்து ஒரு தடவை வீடியோ போடுற ஒரு வியூஸ் கூட போகல, செகண்ட் வீடியோ போடுற ஒரு 5 வியூஸ் வருது, தேர்ட் வீடியோ போடுற ஒரு 100 வியூஸ் வருது. புரியுதா? ஸோ இதனால என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால ஒரு வியூஸ் கிடைக்குதுல்ல, அதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டு. ஒன்னோட ஒன்று பெட்டராக கிடைக்குதுல்ல, அதுதான் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் லைஃப். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஸோ இதையா நான் சொல்ல வரேன்னா, பிகாஸ் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூடியூப் பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட்டு வியூஸ் வந்து 2. ஸோ ஐ நோ இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா பிகாஸ் ரொம்ப ரேரு இந்த 100 வியூஸ் 200 வியூஸ்லாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வியூஸ் 1Kக்கு மேலே போயிடும். பிகாஸ் எதுக்குன்னா நான் போடுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை நான் போடுற எஃபர்ட், இல்லை நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ இப்போ போட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போடுங்க, உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களை நம்பினாலே இங்கே பாதி ப்ராப்ளம் சார்ட் அவுட். ஸோ பார்த்துக்கோங்க.